பேர் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், ஜனவரி பிப்ரவரி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க போக கூடாது. நீ பதில சொல்லி சரி. ஒதுங்கு. சிவபெருமானுக்கு இன்னைக்கு எல்லாரும் சொல்றது கைலாய மலைதான் சிவபெருமானுக்கு உரிய இடம்னு சொல்றாங்க. அது எல்லாரும் சொல்றது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லல. நானு இயல்பு சொல்றது இயல்பு. பத்ரிநாத்னு ஒரு இடம் இருக்கு. அப்பேற்பட்ட பத்ரிநாத்ல 10,000 அடி உயரத்துல சிவபெருமானுக்கு வீடு இருந்துச்சு. 10,000 அடியில பத்ரிநாத்ன்ற இடத்துல 10,000 அடியில ஒரு வீடு இருந்துச்சு சிவபெருமானுக்கு. சிவபெருமானும் பார்வதி தேவியும் இல்லத்துல இருந்து வெளியில வரும்போது ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட குழந்தை அழுதுகிட்டு இருக்கும் போது பார்வதி தேவி வந்து அதை தூக்க போறாங்க. அப்ப சிவபெருமான் என்னன்றாரு, ஏமா தூக்காத, அது அசுர குழந்தையாக இருக்கிறது, அதை தூக்காத அப்படிங்கிறாங்க. என்ன கல் நெஞ்சுக்காரரா இருக்கீங்க நீங்க? ஒரு பச்சை குழந்தை அழுகுது, பசியில துடிக்குது, அப்பேற்பட்ட குழந்தைய போய் பா தூக்காத, பா எதுவும் கொடுக்காத அப்படிங்கிறீங்க, நீங்களா என்ன மனுஷன் அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி அம்மா சிவபெருமான கேக்குறாங்க. அப்ப உடனே சிவன் என்ன பண்ண, சரி உன்னோட இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்க விடுறாங்க. அப்பேற்பட்ட குழந்தை 10,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய நம்ம இல்லத்திற்கு இந்த குழந்தை நடந்து வந்துச்சா? எப்படி வந்திருக்கும்? இந்த சின்ன குழந்தை எப்படி நம்மளுடைய இல்லத்துக்கு எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு சிவன் கேட்கிறார். அந்த குழந்தைக்கு பசிக்குது, அழுகுது, இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க விடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லு. சரி உன்னோட இஷ்டம், என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பேற்பட்ட குழந்தைய எடுத்துக்கிட்டு பார்வதி எங்க போறாங்க? இல்லத்துக்குள்ள போறாங்க. போனவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே ஒரு பால் எடுத்து பால் ஊட்டுறாங்க. பால் ஊட்டும் பொழுது அந்த குழந்தை சிவபெருமான பார்த்து ஏளனமா சிரிக்குது. என்ன வேணான்னு தூக்கிய பார்த்தேல்ல, இந்த வந்து உட்காந்துருல ஆதிபராசக்தி மடியிலே உட்காந்துருக்கேன் நான், எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு அந்த குழந்தை பார்த்தது ஏளனமா சிரிக்குது. அப்பேற்பட்ட குழந்தைய